லேர்னிங் 37. லேர்னிங் 37ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரே ஒர்க்கை ரிப்பீட்டடா பண்ணும்போது நீங்க அதை பெட்டராகவும் ஃபாஸ்டாகவும் எப்படி பண்றதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஐடென்டிஃபை பண்ண அந்த விஷயத்த ரெண்டு பண்ணலாம். ஒன்னு என்னன்னா, நீங்க வந்து யாருக்கும் சொல்லாம நீங்களே அதை வச்சுக்கிட்டு யூ கேன் பெர்ஃபார்ம் பெட்டர், யூ கேன் கம்ப்ளீட் ஆன் டைம், நீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்களோட சேலரி வாங்கிட்டு இப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸோ நீங்க வந்து உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஸோ இதை நான் இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணா நம்மளால ஃபாஸ்டரா பண்ண முடியுது அண்ட் வித் பெட்டர் குவாலிட்டிலையும் பண்ண முடியுது. ஸோ அப்போ இந்த ப்ராக்டிஸை நீங்க பண்ணி பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது ஸோ அந்த டீமோட பர்ஃபார்மன்ஸும் அதோட உங்களோட பர்ஃபார்மன்ஸும் இன்னும் பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்வலா இந்த வீக் பீப்புள் என்ன பண்ணுவாங்களாம், ஸோ அவங்க யாருக்கிட்டையும் அவங்களோட ஐடியாஸ் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்களாம், அவங்களுக்குள்ளாரியே வச்சுப்பாங்களாம். பட் இந்த கான்ஃபிடென்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டாங்களோ ஸோ அதை வந்து எல்லாருக்கிட்டையும் போய் ஷேர் பண்ணுவாங்களாம். ஸோ நீங்க கான்ஃபிடென்ட் பீப்புள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல இருக்கீங்கிறத உங்களோட சூப்பர்வைசர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, உங்களோட தாட்டை ஷேர் பண்றது மூலமா ஸோ உங்களை ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டா ஐடென்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை மூவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க.